பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்டு அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 113வது சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென், பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஆண்டவருடைய வார்த்தை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, எளியவர்களாய் இருக்கிற உங்களை குப்பையிலிருந்து உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள். இதோ நாட்கள் வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை அழகாய் மேன்மைப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் உயரத்தில் நிறுத்தி அழகுபடுத்த போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அநேகருடைய வாழ்க்கையில குப்பையில் இருக்கிற அனுபவம், கீழே இருக்கிற அனுபவம், கையின் பிரயாசத்துல குடும்ப வாழ்க்கையில எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு தள்ளப்பட்டு சாதாரண அடித்தட்டில் இருக்கிற ஒரு அனுபவம். எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு காலம் வரும், எப்பொழுது நான் மேல வருவேன், எப்பொழுது என் பிள்ளைங்க வாழ்க்கை உயரத்துல நிற்கும், அநேக யோசனைகள், அநேக பரிதவிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிற நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பைபிள்ல வாசிக்கிறோம், எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயம் ஒரு உயர்வு உங்களை தேடி வரும். நெகேமியா, அவனுக்கு வரலையா உயர்வு? சாதாரண சோத்திரம், அந்த ராஜாவுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் அந்த குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தார். சோத்திரம், அலங்கத்தை கெட்டுகிற முழு பொறுப்பையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அழகு பார்த்தார். பிரைஸ் காட். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தலையா? இமேஜின் கூட பண்ணி பார்க்கல. அவனுடைய யோசனைகள் எல்லாம், நான் எப்படியாவது வெளியே வந்தா போதும். அவன் ஒரு நாள் நினைக்கல நான் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல உட்காருவேன்னு. அவன் அங்க இருக்கிற அந்த 2 பேர்கிட்ட சொல்லி அனுப்புறான், நீங்க இப்போ உயரத்துல போனீங்கன்னா என்னை மறந்துடாதீங்க. அவனுடைய இமேஜின் எல்லாம் அவங்களாவது நம்மளை வெளியில எடுத்துருவாங்க, ஜெயில இருந்து வெளியில வந்துடலாம். ஆனால் குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார் அல்லவா? தாவீது, ஆடுகளுக்கு பின்னே அலைந்து திரிந்த தாவீதை கர்த்தர் தூக்கி எடுத்து உயர்த்தினார் அல்லவா? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உலகம் ஒருவேளை உங்களை குப்பையா பார்க்கலாம், உங்க குடும்பத்தார் ஒருவேளை உங்களை குப்பையா யோசிக்கலாம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல ஒருவேளை ஒரு குப்பையை போல, யூஸ்லெஸ் போல, சாதாரண நிலைமையில உங்களை பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குப்பையிலிருந்து நான் உன்னை உயர்த்துவேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த குப்பையிலிருந்து நான் உன்னை உயரத்துல வைப்பேன். சங்கீதத்தில் அடிக்கடி வாசிக்கிற வார்த்தை சோத்திரம், அவர் குழியிலிருந்து தூக்கி எடுத்து என் அடிகளை மலையின் மேல வைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் அடிகள் உயரத்துல வரப்போகிறது. அதே வார்த்தையில் வாசிக்கிற, அவர் பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி போக பண்ணுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு தாழ்விடங்களில் இருக்கலாம், இன்னைக்கு குறைவற்ற நிலைமையில் இருக்கலாம். உங்களுக்கான நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கையின் பிரயாசத்தையும் தூக்கி உயர்த்துகிற நாட்கள் வரப்போகிறது. எந்த மனுஷன் உங்களை பார்த்து குப்பைன்னு சொன்னானோ அந்த மனுஷன் வாயாலேயே சோத்திரம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்கிற ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஒரு உயர்வின் மகிமை உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை பார்க்காத சோத்திரம், நீங்கள் செவிக்கிற அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் சில உயர்வை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல சோத்திரம், ஒரு குப்பையா உங்களை யோசிக்கிறாங்களா, உங்க சாதாரணமா நினைக்கிறாங்களா? கர்த்தர் சொல்லுகிறார்,
அவர்களுக்கு முன்னாடி நான் உன்னை உயர்த்த போகிறேன். ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறேன். ஒரு உயர்வு வேலையில் வரப்போகிறது. இப்போ பார்க்குற வேலையை காட்டிலும் பெஸ்டான அதிக சம்பளத்தோட பெரிய மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்க போகிறார், கீழாக்காமல் மேலாக்க போகிறார். எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? நீங்க பார்க்காத உயரத்தை உங்க பிள்ளைகள் பார்ப்பார்கள். நீங்கள் அனுபவிக்காத, நீங்கள் எட்டி பிடிக்க முடியாத உயரத்துல உங்க பிள்ளைகளை கர்த்தர் அழகு வைத்து அழகு பார்க்க போகிறார். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கண்களை மூடி என்னோடு ஜெபிங்க. இயேசுவே, இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி விடுவீரா? ஆழத்திலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் நீர் அல்லவா? பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன். குப்பையில யூஸ்லெஸ்ஸா வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிற என் ஜனத்தை கர்த்தர் கைதூக்கி விடுவீராக. அவர்களை உயரத்தில் வைத்து, சிங்காசனத்தில் உன்னதத்தில் வைத்து அவர்களை அழகு பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். குப்பை அல்ல, உயரமான சிங்காசனத்தை உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.